ஆனந்தத்தேனே அருள் இருந்தே ஆனந்தத்தேனே அருள் இருந்தே எழும் பசும் பொன்னே சொற்பரம் கடந்து நின்றார் வந்து இன்பநடம் புரிகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலர்கள் வாழ்க வாழ்க. நம்முடைய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து ஒரு சிறந்த சத்விசாரத்திற்கும் வித்துட்டு இருக்கிறாரு. மரணவிழா பெருவாழ்வு சாத்தியமா இல்லையா அப்படின்றது. சன்மார்க்கிகள் மத்தியில சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்ற கேள்வி இல்ல, சாத்தியம் மட்டும்தான். இதுக்கு அடுத்த கேள்விக்கே இடம் கிடையாது. நம்மால முடியுமா நம்மால முடியாதா, முடியறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற முயற்சியை எப்படி எடுக்கணும், இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வியை ஒழிய சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு சொல்லக்கூடாது. அது வள்ளல் பெருமான் என்ன சொல்லிட்டாருன்னா, நோகாமல் நோன்பதை போல் நோற்றவர் எந்தொன்றும் எவ்வுலகில் யார் உணர் சற்றே அறை அப்படின்னு சொல்ற மாதிரி நோகாம நோன்பு கும்பிட்டு மரண விழா பெருவாழ்வு அடையிறது. மரண விழா பெருவாழ்வுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிறதே கிடையாது, ரொம்ப நோகாம நோன்பு கும்பிட்டு அடையிறது. அந்த மாதிரி ஆக்கி பல ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக பிறந்தால் இறந்து விடுவோம் என்ற ஒரு பிறவி சட்டம் இருக்கிறது. அந்த பிறவி சட்டத்தை கிழிக்க முடியும் அப்படின்னு வள்ளல் பெருமான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்ப கிழிக்க முடியும்னா எப்படி கிழிக்கிறது, அந்த பேப்பரை எப்படி எடுக்கணும், அதை எப்படி மடிக்கணும், எப்படி கிழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. திருவருட்பா முழுக்க மரணமிலா பெருவாழ்வு அடையிறதுக்கான வழிமுறைகள் தான், வேற ஒண்ணு கிடையாது. திருவருட்பா முழுக்க மரணமிலா பெருவாழ்வை தவிர்த்துக் கொள்வது. அதுக்கு எதையெல்லாம் விடணும், எதையெல்லாம் பெறணும் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிற ஒழிய மரணமிலா பெருவாழ்வுக்கான முயற்சியில இல்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கான முயற்சியில் இருப்பதும் சிவமுதல் ஆறும் தவிர்த்து உள்ளே அமர்ந்த சிவகுரு பாடுகிறாரு. அப்போ சிவ மட்டும் மரணமிலா பெருவாழ்விற்கு தடை கிடையாது, காமமும் தடை. சிவம் காமம் உட்பட ஆறும் தவிர்க்கிறோம். கோபம், காமம், மோகம், மதம், மாச்சரியம், உலோகம், இப்படி ஆறையும் தவிர்த்து கொள்ளணும். நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த ஆறையும் தவிர்த்திருக்கிறதுக்கான முயற்சியில இருக்கிறோம். மீதி கோடான கோடி பேரு இந்த முயற்சியில கூட கிடையாது. நம்ம மட்டும்தான் இந்த முயற்சியில இருக்கிறோம். ஏன்னா சிவம் காமம் வந்தா கூட வரும், ஐயா நேரத்துக்கு கண்டிப்பா வரும். நம்மளால இருக்கிறது வாழ்வையினால் பிடிபட்டு போயிருக்கிறோம், நமக்கு வரும். அடுத்த நிமிஷம் இது தப்பு என்று ஞான அறிவினால் தடுத்துக் கொள்ளக்கூடிய வழியை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி இருக்கிறார். நீதி பேருக்கு அது புரியாது, நமக்கு புரியணும், சன்மார்க்கிகளுக்கு புரியணும். சிவம் வருதா வரட்டும், வந்ததுல தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கால உணர்வு வருதா வரட்டும், அது தப்புன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா அது முழுக்க தப்பு. அதாவது வள்ளல் பெருமான் வரும் ஞான அறிவினால் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த மார்க்கமே ஞான மார்க்கம், அறிவு மார்க்கம். அறிவை கொண்டு நாம் செய்யக்கூடியது. அப்போ கடவுள் நிலையறிந்து கடவுள் மயம் ஆவதுதான் மரணமிலா பெருமாள். ஐயா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, வள்ளல் பெருமாள் இறைவனோட இணைந்து ஒன்றாக மாறியிருக்கிறார். நீங்க எவன் நம்ம கிட்ட உயிரை எடுத்தா அதுக்கு பேரு மரணம். கடவுள் நம்ம கிட்ட நமக்கு அருள் கொடுத்தா அது மரணமிலா பெருவாழ். அப்ப மரணத்திற்கும் மரணமிலா பெருவாழ்வுக்கும் எவனை நம்பி எவனுக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ
கோபம், காமம், லோகம், மதம் இதெல்லாம் எவனுக்கு பிடிக்கும்? கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. நமக்கு எவனுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொலை புலையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் இவர் நம்மாலே நம்ம செய்யறதெல்லாம் அவர் செய்யறாரு, கொலை செய்யறதெல்லாம் செய்யறாரு, அப்ப இவரே நம்மாலே அப்படின்னு அவர் கூப்பிட்டு போயிடுவார். கடவுள் என்ன பண்ணுவாரு? என் குணத்தான் கடவுள். கடவுளுக்குள்ள குணத்தை நாம் பெற்றுக்கொண்டால் இறைவன் இங்கே வருவான். இறைவன் நம்ம தேடி போக வேண்டியது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனது வலிந்து நுழைந்தார் நுழைந்து நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊரிருக்கும் குடிசையும். இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்ற மாதிரி இந்த அருளை கொடுத்து என் ஊரிருக்கும் இந்த தசையெல்லாம் இருக்க இந்த ஊரிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தார். கடவுள் விரும்பி நுழைகிற அளவுக்கு இந்த ஊரிருக்கும் குடிசையை சுத்தமா வச்சிருக்கணும். அசுத்தமா வச்சிருப்பேன், நான் எல்லா வேலையும் பார்ப்பேன், சினம் காமம் இருக்கும், நான் இதை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னா அவர் எப்படி விரும்பி நுழைவார்? அப்ப கடவுள் விரும்பி நுழைகிற அளவுக்கு நம்முடைய உடலை பாதுகாக்கணும். அப்ப உடலை பாதுகாப்பது ஒரு பக்கம், உள்ளத்தை பாதுகாப்பதற்கு ஒழுக்கம். என் ஊரிருக்கும் குடிசையிலும் நுழைந்து அடியேன் உள்ளமெனும் குடிசையிலும் நுழைந்ததைய. உள்ளமெனும் குடிசை என்பது நம்முடைய ஆன்மா. அப்ப ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழையக்கூடிய விரும்பி கடவுள் விரும்பக்கூடிய வகையில நம்முடைய ஊரை வைத்திருக்க வேண்டும், உள்ளத்தை வைத்திருக்க வேண்டும். ஆன்மாவை சுற்றிய திரைகளை போக்கக்கூடிய நிலைகளே நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கடவுள் நம்மிடம் வருவார். இல்லனா எவன் தான் வருவான். இதுக்காகத்தான் வள்ளல் பெருமான் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா நம்ம எல்லாம் செய்தாலும் போன ஜென்மத்துல வந்த பாவத்தினால் வந்தனுடைய மிச்ச சொச்சம் பிராரப்த கர்மாவாக இந்த பிறவியில நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பிறவியில செய்யக்கூடிய அந்த பாவத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு 2 கட்டளைகளை இட்டுத்தான் நமக்கு இந்த மனித பிறவியை கடவுள் பொறுத்திருக்கிறார். என்ன கட்டளை? போன பிறவியில நாம் செய்த பாவத்தின் தொடர்ச்சி இந்த பிறவியில தொடர்கிறது, அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிறவியில ஆகாமிய கர்மா என்று அந்த பாவம் சேர்கிறது. இந்த இரண்டையும் போக்கிக் கொள்வதற்கு மிக அழகான ஒரே வழியை வள்ளல் பெருமான் மாத்திருந்தான். உலகத்திலே வேறு யாரும் சொல்லவில்லை, வள்ளல் பெருமான் மாத்திருந்தான் சொல்லியிருக்கிறார். புலால் உண்ணாமை, கொல்லாமை, அற்றார் அழித சித்தியத்தல், இதுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா கொல்லாம இருக்கணும், அதை சாப்பிடாம இருக்கணும், பிறருக்கு உதவணும். அதோட இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற சத்விசாரம். அப்போ பரோபகாரமும் சத்விசாரம் மட்டுமே நமக்கு சாதனமாக இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் தெளிவாக இருக்கு. அப்ப ஜீவகாருண்ய ஒழுக்கம் நீங்க எந்த மார்க்கத்திலேயும் எந்த மதத்திலேயும் எந்த சமயத்திலேயும் ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் உலகத்திலே ஒன்று கூட கிடையாது. ஒன்றே ஒன்று சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். ஒழுக்கம் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு சாத்தியப்படாது. ஆனா ஒழுக்கத்தோடு இருந்தால் நீங்க நிறைய பேர் கேட்கலாம், வள்ளல் பெருமானாருக்கு பிறகு யாரும் கடவுள் நிலையறிந்து அம்மயம் ஆகவில்லையே என்று. அதற்கு எல்லாம் இந்த மாயையினுடைய போக்கிலே போய்கொண்டது. சில பேருக்கு 80 வயசுல கூட நாங்க பரமபத விளையாட்டு மாதிரி கொஞ்சம் சரிக்கிட்டா திரும்ப வாழ்ந்துதான் வரணும், அப்புறம் திரும்பதான் தோணும். அப்ப அடுத்த பிறவி நீங்க இந்த பிறவியில மரணமில்லா பெருவாழ்வு இப்பொழுது இருக்கின்ற சன்மார்க்கிகளுக்கு வரவில்லை என்றாலும் கூட அடுத்த பிறவியில மரணமில்லா பெருவாழ்வு உண்டு என்பதை வள்ளல் பெருமான் தெரிவித்திருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் என்ன என்றால், நீங்க போன பிறவியில செய்த பாவத்தையும் இந்த பிறவியில செய்து கொண்டிருக்கிற பாவத்தையும் தீர்த்து கொள்ளுகின்ற முயற்சியில நாம இருக்கிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது முழுமையாக தீர்த்து கொள்ள முடியாத ஒரு சூழல் மாயையினால் வந்துவிட்டாலும் சுத்த சன்மார்க்கத்தில கொல்லாமை, புலால் உண்ணாமை, அச்சார் அழிபசி தீர்த்தல் என்ற பணியில இருந்தால் அத்தனை பேருக்கும் அடுத்த பிறவி மனித பிறவியாக வாய்க்கும் என்பதை வள்ளல் பெருமான் தெரிவிக்கிறார். அப்ப மனித பிறவி எடுத்தால் மட்டும்தான் மரணமிலா பெருவாழ்வு சாத்தியம். அப்போ இந்த பிறவியில முடியலனாலும் பக்குவ ஆன்மாவாக பிறந்து அடுத்த பிறவியில 100% மரணமிலா பெருவாழ்வை பெறுவோம். அதற்கான பணிகள் தான் இப்ப நம்ம செய்து இருக்கோம். இது இந்த பிறவியிலேயே பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் தப்பி தவறி கொஞ்சம் போயிட்டாலும் அடுத்த பிறவில ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம திருச்சியில ஒரு பெரிய அறிஞர், அவரே சன்மார்க்கத்துல அவர் முக்கியமா இல்ல, சன்மார்க்கத்தில் சாயுமானவரையே சுத்த சன்மார்க்க அல்ல என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அப்ப அவருக்கு சொல்லும் பொழுது அடுத்த பிறவியில பக்குவ ஆன்மாவாக பிறந்து மரணமிலா பெருவாழ்வு அடைய முடிகின்றார். சாயுமானவருக்கே அந்த கதினா நமக்கு இந்த பிறவியில வாய்ப்பு இருக்கு. அந்த முயற்சியில பயணித்து சப்போஸ் கிடைக்கலனாலும் 99.9% போயிட்டு கிடைக்கவில்லை என்றாலும் அடுத்த வாய்ப்பு சன்மார்க்கிகளுக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தான் அடுத்த பிறவி மனித பிறவியாக இருக்கும். அதுதான் நம்ம இப்ப செய்திருக்கிற பணி என்னன்னா அடுத்த பிறவிய மனித பிறவியாக ஆக்கிக் கொள்வது. நம்முடைய மூப்பா போன்ற ஐயாவர்கள்லாம் இந்த பிறவியிலேயே அடைவதற்கும் 100% வாய்ப்பு இருக்கு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொன்னா எல்லாம் கொஞ்சம் ஸ்பிரிட் ஆகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாரும் இன்புற்றார்களே வள்ளல் மகனே வாழ்கிறார்கள். பிரகாச வல்லராதித்ய திருவடிகளே சரணம் சரணம். நமக்கு அறிவித்த சன்மார்க்க பிறர்களை உணர்ந்து ஓடி பொறுத்து உணர்ந்து கடைபிடித்தால் நிச்சயமாக மௌலானா தயாரு கிடைத்தற்கரிய இந்த மாநிலங்களை பெற்றுக்கொண்ட நமக்கு சாத்தியமே என்ற நிகழ்வுகளை இப்போது ஒரு 5 நிமிடம் உரையாற்றுவதற்கு அறிவிக்கப்பட்டதற்காக ராஜமௌலி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்துணையும் நேரமையாது எவ்வுயிரும் தண்ணீர் போல் எண்ணி வெற்றி உயர்ந்து ஒருமையிலாக உலகை நடத்த வேண்டும் என்று பெருமாள் சொல்கிறார்கள். நாம் சன்மார்க்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் சன்மார்க்க நித்தவர்கள். இங்கே அதாவது நல்ல முறையில் ஊசி வைப்பது என்று எந்த சாத்தியமில்லை. இருந்தாலும் அவர் கேட்டுக்கொண்டிருக்க சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து பார்க்கிறோம். சொன்னது எல்லாருக்கும் சொல்லுவார்கள், சொன்னதை செய்வதை மிகவும் சொற்பம். எல்லையின்றி கவிதைகளை எழுதுவார்கள். எழுதிய பிறருக்கு கணக்கென்றார் தொழில்களில் யாமறிந்து நாடுகள் சொன்னதை செய்வதால் இவரை போல பல்லபெருமானை போல எவரும் இல்லவில்லை என்று உறுதியெடுத்து நாம் அனைவரும் ஆண்டு முயன்றால் 6 மாதத்தில் பிறகு பெற்றுக்கொள்வது பணி செய்கிறாங்க. இதெல்லாம் உறுதி கவனிக்கணும். அடுத்த பிரிவில் பார்க்கிறாங்க சாத்தியம் சாத்தி இருக்கும். நம்முடைய பயிற்சி பற்றிலே படாமத்திலே பேராசிரியர் பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்துவார்கள். கிடைத்தற்கரிய மாணவர்களை நாம் பெற்றுவிட்ட பிறகும் அதற்கு மொத்தமாக சன்மார்க்க முறையில் நம்ம இழுத்து கொண்டு விட்டோம். இதுக்கு மேல் நமக்கு கீழ்பருவம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்றாரு. அதாவது பள்ளி பருவத்தில் நாம் பயிற்சி பெறுகின்றோம். 8வது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டோம். எஸ்எல்சி போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தலைப்பால ஃபெயில் ஆகிட்டு வச்சுங்க. அதுக்காக திருப்பி 7வது 6வது வர மாட்டாங்க. அது 8வது தான் இருக்கும். அந்த 8 மீண்டும் தொடர்ந்து பயிற்சி எடுத்து மேலடிக்கு ஏறி நம்ம எஸ்எல்சி பாஸ் பண்ணுவோம். இதான் உலகியல்.
அது மாதிரி கெடுத்தல் கருதி மாறியாலும் அது சன்னாக தேகத்தை எடுத்துட்டவங்களுக்கு மறுபடியும் சாமி சொன்னப்போ சாமி சொன்னது வந்து சத்தியமான வார்த்தை தான். நம்ம எல்லாம் மீண்டும் தெரிந்து நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு கீழ்ப்பிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நமக்கு என்ன வேணும்னாக்க உண்மை அன்பு, உண்மை இறக்கம், உண்மை கருணை வேணும். கருணை, அன்பு, தயவு எல்லாம் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இருக்குது. அவ்வளவுதான். யாருக்கிட்ட வந்து பேரறிவு பழக்க வரல. அப்புறம் இன்னும் மறுமையும் பேரின்பம் வாழ்ந்து 3 வாழ்க்கையை பெருமாள் கொடுத்துட்டாங்க. அதுல பின்படுத்த சொல்லும்போது சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி 3 விதி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் சீரிய முறையில கடைபிடித்து உணவு, உடை, ஒழுக்கத்தோட சீரிய முறையை கடைபிடிச்சதுனால சத்தியமான பரவாயில்ல கிடைக்கும். அது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா செய்யறதா இல்ல. ஒரு மாற்று அதாவது சகோதர அமைப்பு இருந்தது இல்லையா, பிரம்ம பெருமாள் இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கங்களை மாற்றி சொன்னாங்க. அங்க கட்டுப்பாடு உணவு இருந்து, உடையில இருந்து, ஒழுக்கத்தை வந்து வழிபாடு கட்டுப்பாடு இருந்து சாமி கற்றுக்கிறவங்க கூட்டுக்கார சொல்றாங்க. எல்லாம் ஏகனே சொல்லிட்டு எல்லாத்தையும் நமக்கு பெருமாள் வந்து சொன்னாரு, பசி கண்ட தமிழத்திலே தடுப்பில்லாமல் சாப்பிடுறாரு. எப்போ ஆரம்ப காலத்துல அதுவே சாதாரண சாத்திரை ஆட்ட பிறகு என்ன சொன்னாரு, உள்ளவங்க வந்து வெளியாடுகள் ஆரம்பில் உள்ளவாறு சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன பண்ணணும், தளத்துக்கு போனோம். பள்ளியில பயிற்சி இல்லையில ஒண்ணுமே கிடையாது. தானமும் தாயமும் ஒருமுறை வர சொல்றாங்க. அது மாதிரி ஒரு வழியில் சத்தியசாரம் பழையவர்கள் 2 தராசைகள் தட்டு மாதிரி நாம தயவு பண்றோம், கல்வி பண்றோம், பஞ்சேந்திரியால ஜீவகாரியம் பண்ணணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த பஞ்சேந்திரியால ஜீவகாரியம் பண்ணணும். ஜீவகாரியம் சோறு போடுறது ஒரு விதிக்கு சொல்றேன். வடலூர்ல பெருமான் காலத்துல ஒரு அதிதிகள் தாய் தந்தையோட 2 குழந்தையோட வராங்க. அங்க பஸ்ஸோட வராங்க. அங்க ஒரு ஒரு உதவி கேட்கும் போது அங்க போங்க, தர்மசாலை இருந்து அங்க ராமலிங்க பிரதேசம் இருக்காரு, அங்க உணவு தரன்னு சொல்லுவாங்க. ஒரு 11 மணி வாக்கு அவங்க எல்லாம் வராங்க. கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றாங்க. சாமி ஏங்க என்ன கேட்கிறாரு, பஸ்ல இருக்குது குழந்தைகள் கொஞ்சம் தயவுலாம் இருக்கும், இங்க உணவு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. திரும்பி பார்க்கிறாரு. அங்க சுப்பையா பரதேசி எதுவும் மேலாதினால இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் மெழிக்கிறாங்க. அவங்க ஏன்னா உள்ள ஒன்றும் இல்லை. ஏன் உடம்பு இல்லை கேட்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா இரவுல கூழாக்குறாங்க. கம்பு போட்டு அப்புறம் கூழாக்குறாங்க. அதை சுத்திப்படுத்தி காலையில நைவேத்தியம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வரவு எல்லாரும் கூப்பிட்டு கூழ் காலத்தி ஊத்திட்டு கழுவி தோத்துறாங்க. அப்புறம் வரவங்களுக்கு அந்த ஒண்ணும் இல்லை. அப்ப சாமி சொல்றாங்க, வெள்ளை வேட்டிகளுக்கு வேண்டியது கிடைக்கும், வெள்ளை வேட்டிகளுக்கு வேண்டியது கிடைக்கும், கவன அறிந்து கூழ் வாரம் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் வெள்ளமையே போட்டு வரேன், இதுக்கு வசதி இருக்கும் போது எனக்கு உணவு கிடைக்கும், சாப்பிட முடியும்னால அவங்களே அவங்க எடுத்து கொடுத்துட்டு எது காலி பண்றீங்க, குறிப்பறிஞ்சு செய்யணும் எல்லாம் இருந்தாலும் இல்லையா. அதனால வரியவர்களுக்கு விடணும். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த ஜீவகாரி என்ற பெயர்ல நாமெல்லாம் பண்ணிருங்க பேர்ல அங்கங்க சங்கத்தை திறந்துட்டு சாப்பாடு போட்டு ஒரு பாக்கெட் எடுத்து அன்னதானம் பண்ணிட்டு ஏதோ 4 அலுவல் படிச்சுட்டு முஸ்லிம் உறுதி போடுங்க அர்த்தம் இல்ல. தானம வேணும், தவண வேணும். அதாவது பரவ வேணும் என்பது பிறவின் கருதல். சத்தியசாரம் வந்து நம்முடைய உள்ளாத்மா அந்தராத்மா சரி பண்ணணும். கவர்மெண்ட் தயவு செய்து எல்லாரும் திருத்தாட்டம் கேட்டுக்கிறேன். நீங்க வெளிப்புறத்துல நல்ல தியானம் பண்ணுங்க, நல்ல ஒரு பரவதாரம் பண்ணுங்க, ஜீவன பரிசுக்கு எந்த விதத்திலே பண்ணுங்க. ஆனா உங்களுடைய உள்ள இருக்கிற ஆன்மாவையே நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அப்ப பார்த்தாரு நமக்கு நம்முடைய ஐயா சொல்ற மாதிரி பெருமாள் சொல்ற வெளிக்காடுல சுத்தமாக கடைப்பிடிச்சு தவறு செய்யணும். எல்லாரும் 6 காலமும் சாமி இருந்து காலையில 6 மணிக்கு 4 மணி தொடங்கி இரவு 9 மணி படுத்து போய் வேண்டும். என்னென்ன பரிசம் பண்ணிட்டு மத்திய கருமையில விளக்கமா சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். இந்த கடைபிடிக்காத இப்ப கூட பாருங்க, நான் குற்றமும் சொல்றேன். ஒரு சன்மார்க்க நிதியில ஒரு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்நாக் சொல்லி நியூஸ்ல ஏதோ 6 மணிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பஸ்ஸு, சமோசா இதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? யார் கொடுத்தது? நம்மளோட சேர்ந்து கொடுத்தாங்க, நம்மளோட கல்வியாக கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? அது சத்துவம். அது
நல்லா புரிஞ்சுங்க. சத்துவ உணவு இல்ல. அப்போ டாக்டர் வந்தாடுக்காக வேண்டி காலகாலத்துக்கு இதையே பண்ணிட்டு இருந்தா எப்ப ஈடாது சாமி? எப்ப 6 மாதம் பெற்றுக்கொள்ளலாம் சொன்னாரு இல்லையா? அதை பத்தி என்ன சொல்லிக்க வேணாமா இல்லையா? பண்டிகை பண்டிகை போயிருக்காங்க, நலபாகமா சாப்பாடு கட்டுறோம், அப்புறம் என்ன சுத்தம் பேசுறது? நம்மளே பண்றோம், நம்மளே பண்டாடுறோம், நம்மளே சாப்பிடுறோம், அப்புறம் அதுபடி பாதையில வருது இல்லையா? சாமி சொல்றாரு பெருது போயிடுங்கிறது இல்லையா? சொல்ல அடுத்த சொல்லுவாரு பெருது போயிடுங்க வராரு, பரோட்டு பாக்காத சொல்றாரு இல்லையா? அப்ப எப்ப பாக்குறது? எதை செஞ்சாலும் இந்த ஒரு வரையில அடுத்தவரை காமிக்குது, இந்த 3 வழி காமிக்குது. என்ன காமிக்குது? நான் சீர் பண்ண வேண்டாமா? அதான் தயவு செய்து நம்மளுடைய அன்புகள் எல்லாரும் தயவா இருங்க, கருமையா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய உடம்பையும் பாருங்க, உள்ளதையும் பாருங்க. எல்லாம் வீடு எல்லாம் கடவுளுக்கு இந்த பொருளை பெற்றுக்கொள்ள சாத்தியங்கள் உண்டு என்று சொல்லி எல்லாரும் சத்துமாரோட உங்களுக்கு முயற்சிகள் மல்லாப்பசி நேரில் சொல்லி நடிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் சுத்தி தமிழர். நன்றி 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 வணக்கம். பெரியவர்களே, பொன்னார் திருவள்ளுக்கு ஒடுக்கத்தை உருவாக்குது பண்ணை தரம் இதற்கே நாமெல்லாம் இன்னைக்கு கோரி இருக்கிறோம். இன்னைக்கு 61 பெயர்கள் இந்த பத்திரிகையில இடம்பெற்றிருக்குது. சத்தியமாக வடலூர் 61 முறை சென்றால் என்ன அருள் கிடைக்குமோ இன்றைக்கு கிடைச்சிருக்குது. சத்தியம் எழுதி வச்சுங்க. பாவங்கள் தீர்ந்தால்தான் சன்மார்க்கம் கிடைக்கும். பாவம் எது? சன்மார்க்கில் பாவம் எதுயா? பாவமே கிடையாது. நம்முடைய முயற்சி தான் வேணும். முயற்சி வேண்டும், வெறுப்ப முயற்சி வேண்டும், வெறுப்ப சக்தி அதிக முயற்சி வேண்டும். அந்த முயற்சியில நம்ம தோற்று போறோம். முயற்சி இருக்கு, இன்னும் அதிகப்படுத்தணும் முயற்சியை. இந்த இடம் போலான்னு தெரிஞ்சு போச்சு, வேகமா நடக்கணுமா நடக்கக்கூடாதா? ஸ்லோவா நடந்தா அந்த இடத்த எப்படி போய் நம்ம அடைய முடியும்? அப்படி இந்த வாழ்க்கையிலே 12 மணி நேரத்தில் நீ வேகமா சென்றால் சத்தியமாக மறுபடியா பெறுவார்கள். வாழ்ந்துதான் கண்டீர் நான் புரிந்தறையேன் பொய்புகிறேன் சத்தியம் சொல்கின்றேன். உன்மேல் ஒரு இலக்கத்தால் எடுத்திருக்கின்றேன். நீ வேறு நான் வேறு நீராடி உலகில் என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டேன் என்று சொன்ன வல்லப்பெருமான். இதில் என்ன சந்தேகம்? சந்தேகம் கிடையாது. நான் சரியில்லை, அதனால என் மனித சரியில்லாத மாதிரி எனக்கு தெரியுது, வேற எதுவும் இல்லை. அதனால நான் சரியா இருந்தா இந்த உலகம் சரியா இருக்கும், மரணங்களா பெறுவாரு நம்ம பெற்றலாம். நான் உங்களோட யோசனை கூட எங்க மனசுல தோண்டினது மரணங்களா பெறுவாரு ஏன் வாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் மறைந்தாலும் என்னுடைய புகழ் மறையாமல் இருக்கணும். செயற்கரிய செய்த பெரிய வாழ்வாங்க வாழ்ந்த பெரிய ரிட்டையர் பெரிய. இன்றைக்கு ஒரு 26 30 புத்தகம் அல்லாம எழுதுறாங்கன்னா அந்த புத்தகம் வாங்குற ஒரு காரும் பிள்ளை வாங்குற வாங்கிட்டே இருப்பாரு. மரணங்களா பெறுவது சத்தியமாக சாத்தியம்தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இல்லைனாலும் அவருடைய முயற்சி தவறுன்னு சொல்ல முடியுமா? அவருடைய முயற்சி தவறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அதனால எந்த வடிவத்தையும் அவர் வாழ்றாரு, வாழ்ந்துட்டே இருக்கிறார். அதனால நினைந்து 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 அங்கே நிறைந்து நிறைந்துற்றவும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அவ்வளவுதே நன்றியே நாங்கள் நடத்தரசே என்று ஆண்டவனை சதா வழிபடுவதே நம்முடைய கடமை என்றார் பெருமான். நாம் சதா வழிபடுறோமா? ஒரு 3 முறை வழிபடுறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. காலையில் 1 முறை வழிபடுறோமா? இல்லை. இது மாதிரி சச்சங்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டத்தினால்தான் நம்ம வரோம். ஐயோ கூப்பிடுறாங்களே என்றதுனால வாரத்துக்கு 1 முறை அப்படி இருக்கலாமோ? அப்படி இருந்தா மறுபடியும் பெருவாரும் ஜெயிக்க முடியுமோ? அதனால சதா இறைவனை வழிபடுறதே நம்முடைய கடமை. நம்ம கடமை எதையே நினைச்சிருக்கணும். பொண்ணை கல்யாணம் பண்றது, பிள்ளை கல்யாணம் பண்றது, ஊர் வாங்குறது, கார் வாங்குறது, விட்டுட்டு போறதா ஓட வரிச்சிருக்கணும். ஆனால் கொண்டு போகக்கூடிய மண்டலா பெருவாருக்கு என்ன பாடுபட்டிருக்கணும் என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை வருடம் பெருமானை வணங்குவதற்கு மண்டலா பெருவாய் வாழ்வதற்கு நாம பயிற்சி எழுதுறோம் நீங்க நினைச்சு பாருங்க. 1/2 மணி நேரம் ஒதுக்கிறதுனா உங்க மனசாட்சி தொட்டு நீங்க பாருங்க. அதனால மதமடங்கும் திறத்தில் ஒரு இடத்தே இருந்தறியேன் மதியறியேன் வாழ்க்கை நிலையறியேன். அப்ப மனமடங்கும் திறத்தில் ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம உட்காரமா அப்படின்னு இல்ல. அதனாலதான் நம்ம ஜெயிக்க முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெருமான் 1 ஜாம நேரம் சொல்றாரு. 1 ஜாம நேரம்னா 3 மணி நேரம் தனியாக ஒரு இடத்துல இருந்து சதா பெருமானை நாம் சிந்திக்கணும். பெருமானை என்னால் ஆவதொன்றும் எனக்கு இல்லை என்றால் நான் முன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தவர்களே, நான் முன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தவர்களே என்று நாம் சதா பெருமானிட்ட நம்ம விண்ணப்பிக்கணும். பாத்தீங்கன்னா கடவுள் இறைவன் சொல்லி நாம தள்ளி வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ஒரு ஆளுங்க நம்ம அழகா பெருமான்
அம்மே, என் அப்பா, என் ஐயா, என் அரசு என்று நம்ம குடும்பத்துல ஒரு ஆளா ஆக்கிங்க. நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம அப்பா அவரு அப்படி உரிமை கொண்டாடணும். ஏதோ சாமிகிட்ட போய் குத்தி பொண்ணு வார்த்தை வணக்கத்தை அப்படி இருக்கிறா இணைஞ்சு இருக்கணும். இல்லையா எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி உள்ள போய் பெருமாள் பேசணும். அந்த நிலையில தீபமணியில இறைவன் விடுதலையாக பாதித்து ஞானசரி 28 பாசுரத்தை அழகாக கொடுத்துறாருங்க. தெளிவான தமிழ், தூய தமிழ், யதார்த்த தமிழ், சகஜ தமிழ். அதை போய் என்னங்க அதோட என்னங்க வரும்? அதே பைனல் ஸ்டேட்மெண்ட் தெய்வத்துக்கு முன்னால உட்கார்ந்து வள்ளல் பெருமான் கிட்ட நீங்க கேட்க எல்லாம் கேட்குங்க. பெருமான் அறிவுரெல்லாம் அறிவித்து என்னுள்ள பெரியவர்கள் பெருமதி துணையே கேட்பதெல்லாம் கேட்டு என்னுள்ள வேட்கையில் விமல சத்குரு என்று பெருமான் உங்களை கையை உச்சி அழைச்சி மொத்தம் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் பார்க்கலாம். ஆதாரமறை முத்தேக்கால் மைதம் வீசம் பயம் போச்சோம் இதிலே அடிச்சிடலாங்க மருதங்களா பெருவாய. இது சத்தியமா நம்ம கையாளுவான்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கையாளாதவர்கள் இன்றைய முதல் கொண்டு பக்குவமாக ஆகாரத்து அரை வயிறு சாப்பிடணும், 4 வயிறு வெந்நீர் குடிக்கணும், 4 வயிறு காலியா ஒண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆரோக்கியமா ஆனந்தமா சிறப்பா இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்க. நோய் வராம இருந்தாலே அதனுடைய அறிகுறி தான். மருதங்களா பெருவாழ்வு என்னுடைய அறிகுறி தான். நோய் இல்ல, சிறப்பா இருக்கிற இன்னைக்கு ஐயா பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க, தெளிவா இருக்கிறாங்கன்னா அதனுடைய வழிமார்க்கம் தான் அது. இவங்களுக்கு எல்லாம் மருதங்களா பெருவாழ்வு கிடைக்கும் என்பதனுடைய அடிப்படை தான், அதனுடைய வெளிப்பாடு தான் இங்க இந்த அற்புதமான இந்த சன்மார்க்க அன்பர்கிட்டே நம்ம பார்க்கிறோம். நிறைய திரை மூப்பு அண்ணா வயதரும் உதவி பெருமிசர் உடையமன் மருந்து என்றே இவரும் இளமையோடு இருக்க நன்றே தரும் போது ஞானமா மருந்து மரண பெரும்பினி வாரா வரைவு கருண பெருந்து காட்டிய மருந்து என்று மரண பெரும்பினி வராத மருந்து இந்த சன்மார்க்க சக்திமா உண்டு என்பதை கூறி நீங்கள் வாழ்நாள் அடைவர் அருமையிலான நன் மனை மக்கள் தன் போனால் இடம் புகழ் போதும் பெறுகிறேன் என்று வாழ்த்தி என்னுடைய சுற்றி நான் நிறைவு செய்கிறேன். நீங்க ஆனந்தமா உங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்குமே மரணங்களா பெறுவார் உண்டு 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 என்று என்னுடைய சுற்றி நிறைவு செய்கிறேன். ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. எல்லாரும் விழால விருது கொடுப்பாங்க. விருது கொடுக்கிறதே விழாவா எடுத்திருக்கிற இந்த சங்கத்தை நாம் வணங்க வேண்டும். சரி, அதோட போயிட வேண்டாம். ஒரு கருத்தம் நம்ம ராமச்சந்திரன் ஐயா எப்பவுமே சொல்லுவார், இங்க இருந்து போனா ஏதாவது ஒரு செய்தி எடுத்துட்டு போகணும் பாபு அப்படின்பார். வர மக்கள் ஏதாவது ஒரு செய்தி எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து சொல்லியிருக்கிறார், மரணங்களா பெருவாழ்வு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு. சாத்தியம் இல்லைன்னு சொல்றது யாருக்கும் தைரியம் கிடையாது. எல்லாருக்கும் மனசுல தெரியுது, ஆனா பேசுறதுக்கு தைரியம் கிடையாது. என்ன வரலாறு சாத்தியம்னு சொல்லிட்டாரு, கரெக்ட் தானே? எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சாத்தியம் சாத்தியம்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம், வாயிலேயே வளர்ச்சுட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அதானே நான் நடைமுறை சொன்னாருன்னு பேர் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். நடைமுறை இல்லையா? சாத்தியம் சாத்தியம் இறந்து போன லிஸ்ட் எடுத்து பாருங்க. அவங்க பண்ணதுல பாதி கூட நம்ம எட்டி கூட பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு பெரிய பெரிய சன்மார்க்கங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப எப்படி சாத்தியம் நம்ம பேசுறது? சும்மா தீரி 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 ஐயா எழுதி வச்சிருக்கிறாரு, எடுத்து சொல்லி சொல்லி சாத்தியம் சாத்தியம் பேசிட்டே இருக்கிறோம். சாத்தியம்னா 200 வருஷம் சுத்த தேகத்துக்கு கூட இன்னும் யாரும் வரல, நோயற்ற வாழ்வுக்கு கூட இன்னும் யாரும் வரல. அப்புறம் எப்படி என்ன தைரியத்தை நம்ம சாத்தியம்னு பேசுறது இல்லையா? யாருக்கும் என்ன பிடிக்காது, இப்படி பேசுனா யாருக்கும் பிடிக்காது, அது வேற விஷயம். ஆனா யதார்த்தம் இதுதான், உண்மை இதுதான். வள்ளல் பெருமான் கூறியபடி வாழ்ந்தால் சாத்தியம், எப்படியா அதுதான் சாத்தியம் இல்லைங்கிற. அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒழுக்கங்களை கடைபிடிப்பது சாத்தியமாக இல்லை. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் வாழ்வது சாத்தியமாக இல்லை. அப்ப மரணங்களை பெறுவது மாத்திரம் எப்படி சாத்தியம்? சாத்தியம் இல்லை. கரெக்டா? ஆனா இதை சொன்னா எதிர்மறையா போயிடும். சன்மார்க்கியம் இந்த மாதிரி பேசுறானே அப்படின்னு ஆயிடும். அப்படிங்கிறதுனால சாத்தியம் நானும் பேசி ஆகணும். கரெக்டுங்களா? அப்படி எல்லாம் இல்லம்மா. எங்க அக்கா சொல்றாங்க, சாத்தியம் இல்லைன்னு பேசிட்டா வள்ளல் பெருமானை யாரும் கும்பிட மாட்டாங்க, ஒழுக்கத்துக்கு வர மாட்டாங்கன்னு. எந்த மார்க்கத்திலையும் சாத்தியம்னு பேசல.
இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எந்த மார்க்கத்திலையும் சாத்தியம் பேசல. அங்கெல்லாம் சாமி கும்பிடலையா, அங்கெல்லாம் ஒழுக்கத்துல போலையா, அங்கெல்லாம் விரதம் இருக்கலையா, எல்லாத்திலயும் இருக்கிறாங்க. ஆனா சன்மார்க்கம்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன யோசனை வருது? மரணமில்லா பெருவாழ்வு தான் யோசனை வருது. கரெக்டா? ஆனா நம்ம யாரும் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி யாரும் வாழ்றதில்லை. நம்மள வாழ்ந்துட்டு இருக்கிறோமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. நாம் அனைவரும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கிறது இல்ல. உண்மை யதார்த்தத்தை பேசலாம். தியரி பேச விரும்பல நானு. ஆனா தியரி பேசினாலும் பிடிக்குது எல்லாருக்கும் இல்லையா? தியரி பேசினாலும் பிடிக்குது. பொத்திய மரத்தின் புறம்பைதான் சித்தியர் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத்துள்ளே ஐயா சொல்லி இருக்கிறாரு. ஆடாதீர், சற்று மசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யவர்களை நம்பாதீர், வாழாதீர் இல்லையா? ஆனா இதெல்லாம் எதையாவது நம்ம பண்ண முடியுதா? பற்றையர் அனைத்தையும் பற்றரை விட்டு அருளம்பல பற்றைய பற்றுவினா எற்றுமீற வீரே இதை சொல்லிட்டு சாத்தியம்னு சொல்லணும் இல்லையா? மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பாடல்கள் நிறைய எடுத்து சொல்லலாம். ஆனால் அதை எப்படி நாம் சாத்தியப்படுத்துவது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்களா? சன்னாரத்தை நம்ம வாழ்ந்து காட்டுறதில்லை. இந்த ஐயா வேதாச்சலம் ஐயா சொன்னாரு, சாயங்காலம் என்ன ஸ்நாக்ஸ் இங்க கொடுத்தாங்க. அப்போ அது சாத்தியப்படுத்துறதுக்கு நாமளே தயார் நிலையில இல்ல. நாம ஏன் அப்படின்னா உலகியல் சிறிதும் உளம் பெரியாராய் அந்த மாதிரி இருந்தா சாத்தியம். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் நிறைய செஞ்சிடறேன். ஒரு இளைஞர் ஒரு குரு கேட்கிறார், இளைஞர்கிட்ட கேட்கிறார். இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு இளைஞரை பார்த்து கேட்கிறார், நீ கடல்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கிற, இதற்கு ஒரு அழகான பொண்ணு வந்தா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவோம்? அழகான பொண்ணு வந்தா பார்ப்போம், ரசிப்போம். எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு கலரா இருக்கா, எவ்வளவு லட்சணமா இருக்கா, எல்லாத்தையும் ரசிப்போம் இல்லையா? சரி, அந்த பொண்ணு தாண்டி போயிருச்சு, அப்புறம் என்ன பண்ணுவேன்? திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா. அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரி, அவ்வளவுதானா? அதுக்கப்புறமா இல்ல, மனைவி பக்கத்துல இல்லைன்னா திரும்பி பார்ப்பேன் அப்படின்னா. சரி, ஓகே, விட்டுட்டாரு. சரி, உங்ககிட்ட நான் ஒரு புத்தகம் கட்டு கொடுக்குறேன், கொடுத்து வீட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தரோட வீட்டுக்கு கொண்டு போய் அதை சேருப்பான்னு சொல்றேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? நீங்க சொல்றீங்கன்றதுனால கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னா. சரி, அதை கொடுத்துறான்னு நினைச்சுக்கோ. அங்க போறோம், அது பெரிய பங்களா, ரொம்ப பெரிய பங்களா, ஒரு 10 கார் நிக்குது, ஒரு 5 கூட்டா நிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா. உள்ள போயிட்டு அந்த மாதிரி புக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா அவரை கொண்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வைக்கிறாங்க. ஒரு வந்திருக்கிறாரு தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ரொம்ப பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். அவர் வாசல் அந்த ரிசப்ஷனுக்கு வந்து அவனை வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு என்ன விஷயம் அப்படின்னு இந்த மாதிரி புத்தகத்தை கொடுக்க சொன்னார் அந்த குரு அப்படின்னு புத்தகத்தை கொடுக்குறாங்க. அவர் வாங்கிக்கிறாரு. இவர் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. இல்ல அதுபடி நீங்க போயிருவீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூட்டு போய் அவரை உட்காந்து வச்சு அவருக்கு விருந்து படைச்சு எப்படியா வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பஸ்ல வந்தேன் அப்படின்னு. பஸ்ல வந்தீங்களா? ரொம்ப சிரமப்பட்டு வந்திருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு டிரைவரை கூப்பிடுறாரு, கொண்டு போய் விட அவரை வீட்டுல விட்டுட்டு வா அப்படின்னாரு. டிரைவர் கொண்டு போய் அவரை வீட்டுல விடுறாரு. அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு அவருக்கு ஒரு போன் வருது. ஐயா, அவர் பேர் அந்த பணக்காரர் கேட்கிறார், கோடீஸ்வரர் கேட்கிறார், ஐயா பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டீங்களா? வீடு போய் சேர்ந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னார். இது குரு சொல்லிட்டு, அந்த பொண்ணு நீ பார்த்தியா, அந்த பொண்ணுடைய முகம் உனக்கு எவ்வளவு நேரம் ஞாபகத்துல இருந்தது இருக்கும் அப்படின்னா. இன்னொரு அழகான முகத்தை பாக்குற வரைக்கும் ஞாபகத்துல இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். சரி, இவரை நீ எவ்வளவு நாள் ஞாபகத்துல வச்சுப்ப அப்படின்னு கேட்டார். இந்த பணக்காரரை எவ்வளவு நாள் ஞாபகத்துல வச்சுப்ப? அடே எங்கப்பா, அவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், என்ன கூட்டிட்டு போறாரு, சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுக்கிறாரு, திரும்பி பத்திரமா கார்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு, இறங்கினு விசாரிக்கிறாரு. அப்படிப்பட்டவரை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய பார்வையினாலையும் நமக்கு வரக்கூடிய அந்த காட்சிகள் உடனே மறந்து போயிடும், அடுத்தடுத்து போயிடும். அந்த நடத்தையினால வரக்கூடியது வாழ்நாள் முழுக்க நம்மளால மறக்க முடியாது. அதனால வள்ளல் பெருமானுடைய அந்த மரணமில்லா பெருவாழ்வு எப்பொழுது சாத்தியம் என்றால் நமக்கு நடத்தையினால் அதை நாம நிரூபிச்சு காட்டணும். மகனின் குறிப்பை கோலத்தால் காட்டுக. வள்ளல் பெருமானுக்கு பிடித்த மகனாக இருந்தால் மாத்திரம் அது சாத்தியம் என்று சொல்லி
அருமையான அந்த விழாவிற்கும் ஊதுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனந்தம், இன்பம், சுகம் அப்படின்னு வருதோ அதை பிடிச்சுக்கிட்டு போங்க. ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம். அதான் சிற்சபையில நுழைஞ்ச பிறகு நாம பேதம் இல்லாம இருக்கிறோமோ இல்லையா, அவர் பேதம் இல்லாம ஆக்கிடுறார். யாரும் ஒன்று தானாகி நின்றார் சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டேன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பு அரிதாய் தமிழ் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை, அதான் சுகம்னு ஆனந்தம் எல்லாம் சொல்றோம். அது புரிஞ்சாம போயிட போகிறதுக்காக மறு இதுல சொல்றாரு, உங்கும் ஆனந்த தேவ போக்கியனாய் புத்தமுது அருத்தி. அதுதான் புத்தமுது, அந்த ஆனந்தம் தான் புத்தமுது. அது அருந்துறதுக்கு நாம ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இந்த சிற்சபையில அந்த கவனத்தை வச்சாலே அந்த தனி சுகம், தனி அனுபவம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். அதை கட்டிட்டு போனோம். எவ்வளவு தூரம் வருதோ அது பிறகு வரட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பெருஞ்சோதி தனி பெருங்கரையை அருட்பெருஞ்சோதி 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 ஜோதி 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 சொல்ல ஜோதி 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 சரம் வாம ஜோதி சம ஜோதி வாம ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாக ஜோதி நாத ஜோதி ஹேம ஜோதி வோம ஜோதி ஏரு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதியே வேதயே ஆடலே பாடலே ஆலிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறப்பெரும் ஜோதி பிரகாசவல்லால் ஜெயத்திலே சரணம் மறுபடியாக நாராயணம் என்பற்றுவாக புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நாளிலத்தை நான் செய்த புண்ணியம் என்னுரைக்கேன் பொது நன்னியது வான் செய்த மாமனியின் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஓர் செய்த வேகம் ஒருவருவாகி நின்று ஓங்குகின்றேன் போர் செய்த இச்சை குறைக்கவல்லாதவர் பெருமினே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வளராதுள்ள திருடிகளே சரணம் வல்லவர்களை வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் எந்தற்று வாழ்க. ராமலிங்காவரம் ராமலிங்காவரம். நன்றி. ஒவ்வொரு மாதமும் அறிவு செய்து யூடியூப் வழியாக மக்களை சென்றடைய வழிவகுக்கின்ற அருமை நண்பர்கள் பயனாளிகள்